சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ இதே மாதிரி நல்லா வேலை பார்த்தேன்னா நீ கேட்ட மாதிரியே சம்பளத்தை ஏத்தி தரேன். சரியா? வேலை பாரு மூர்த்தி, வேலை பாரு. இல்ல கயல், நான் தான் சொன்னேன்ல மூர்த்தி இங்க இல்ல, நீ வா போலாம். சொல்றேன்ல வா. இல்லம்மா, நான் அவனை இங்க பார்த்தேன். வாங்கம்மா உட்காருங்க. இல்லங்க பரவாயில்ல, அவன் இங்கதான் இருந்தான். எங்க போனா? நான் தான் சொல்றேன்ல கையல், அது மூர்த்தி இல்ல, அவன் ஆர்டர் விஷயமா வெளியில போயிருக்கான். இல்லம்மா, நான் அவனை இங்க பார்த்தேன். அவன் இங்க வேலை செஞ்சிட்டு இருந்தான். சரி சரி, வேணும்னா நீ ஒரு ஃபோன் பண்ணி பாரு அவனுக்கு. கையில் தாண்டா ஃபோன் பண்றா. சொல்லு கையில. மூர்த்தி எங்க இருக்க? டி நகர்ல ஒரு ஆர்டர் விஷயமா கஸ்டமர் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்கிட்ட போய் எதுவும் சொல்லலையே. நான் ஏன் கையில் போய் சொல்ல போறேன்? டி நகர்ல தான் இருக்கேன். மீட்டர் கூட பக்கத்துல தான் இருக்கான். கொடுக்குற பேசுறியா? வேண்டாம் வேண்டாம். என்னைய மாட்டி. என்னாச்சு கையில்? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க ஹோட்டல்ல முன்ன மாதிரியே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அது நீயா இருக்குமோன்னு நினைச்சுதான் நான் உனக்கு கால் பண்ணேன். என்ன கையில், ஹோட்டல் எதுக்கு? நான் தான் ஒரு கேட்டரிங் நடத்திக்கிட்டு இருக்கேன்ல. ஆமா, ஜாதகம் பார்க்க போனீங்களே, என்னாச்சு? எனக்கும் எழலுக்கும் 10 பொருத்தமும் பொருந்தி இருக்குன்னு சொன்னாரு. சூப்பர் கையில். அப்படியே ஜோசியர் நிச்சயத்துக்கு ஒரு 3 தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. எழில் அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு என்ன எதுன்னு டிசைட் பண்ணிடலாம். ஓகே கையில், உன் இஷ்டப்படியே பண்ணிடலாம். நீ வேணா பாரு, பாட்டு கச்சேரி டான்ஸ்ன்னு ஊரே மெச்சுற அளவுக்கு திருவிழா மாதிரி உன் கல்யாணத்தை நடத்த போறேன். அப்படியா? கயல், கலாய்க்காத. இது பார், நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பேசுறேன், சரியா? சரி சரி, அப்புறம் வா. என்ன சொன்னா? மூர்த்தி டி நகர்ல தான் இருக்கானா. ஏதோ ஆர்டர் விஷயமா யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்கானா. நான் தான் சொன்னேன்ல. சரி வா போலாம். வா, ஆட்டோ வெயிட்டிங். வா. ஆசானே, இப்போ சிஸ்டர் கிட்ட போய் சொன்னீங்க? டேய், நான் ஹோட்டல்ல வேலை செய்யறது தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாதுடா. கஷ்டப்படவனு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இந்த வேலை? டேய், எல்லாம் கையிலோட கல்யாணத்துக்காக தான்டா. அவ கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும். பல்கா என்னைக்காவது ஆர்டர் வரும்னு சும்மா உட்காந்து நேரத்தை வீணடிக்க முடியாதுல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். ஹோட்டல்ல வேலை செய்யறத உங்களால எத்தனை நாள் மறைக்க முடியும்? எத்தனை நாளைக்குன்னு தெரியலடா. ஆனா நான் இங்க வேலை பார்க்கறேன்னு தெரிஞ்சது வையேன், என் தங்கச்சி சும்மாவே இருக்க மாட்டா. மறுபடியும் பேக் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுவாடா. இத பாரு, என்ன ஆனாலும் சரி, என்னால இனிமே என் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுடா. அதுக்காக காலம் முழுக்க அடிமையை கூட இங்க இருப்பேன்டா. பைத்திய மாதிரி உளறாதானே. இந்த ஹோட்டல் முதலாளிக்கு சம்பாரிச்சு கொடுக்க நம்ம கேட்டரிங் ஆரம்பிச்சோம். அதுக்குன்னு வீட்டு ஆளுங்களை பட்டினி போட முடியுமா? இத பாரு, இங்க மாச சம்பளத்துக்கு மாரடிக்கிறவங்க யாரும் பிடிச்சி வேலை செய்யல. பிடிச்சவங்களுக்காக தான் வேலை செய்யறோம். கேட்டரிங்ல ஜெயிக்கணுன்ற என் கனவை விட என் தங்கச்சி கையிலோட கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியம். டேய், போதுண்டா. பிறந்ததுல இருந்து என்னால என் தங்கச்சி கஷ்டத்தை தாண்டி வேற எதையும் பார்க்கலடா. அன்னங்காரம் குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம இருக்கான்னு சொல்லி தினமும் மனசளவுல நொந்து போனாடா. அதுக்கு ஆறுதலா சுத்தி இருக்கிற யாருக்கிட்டையும் கை நீட்டாம தனியா நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தணும்டா. அப்பதான் அவ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமும் ஒரு குறையும் இல்லாம குடும்பத்தை பார்த்துப்பான்னு என் மேல நம்பிக்கை வரும்லடா. அந்த தைரியம் தாண்டா என் தங்கச்சிய புகுந்து வீட்டுல நிம்மதியை வாழ வைக்கும்டா.
அதுக்காக எந்த வேலையா இருந்தாலும் கௌரவம் பார்க்காம இறங்கி செய்வேன்டா. டச் பண்ணிட்டா ஆசானே. கூட பிறந்தவங்களுக்காக இவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறல, உன் மனசுக்கு கண்டிப்பா கடவுள் ஜெயிக்க வைப்பார் ஆசானே. வா, ஓனர் ஏதாவது சொல்ல போற, கிளம்பலாம்.